வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நாம ஹேஷ் ப்ரவுன் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்ட்டாவும், ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இது வீட்ல இருக்கிற பொருள வச்சு ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து வச்சிருக்கிறேன். இத நல்லா துருவணும். இந்த சின்ன கண்ணு இல்லாம பெரிய கண்ணு உள்ள துருவியில துருவி எடுத்துக்கோங்க. இப்ப துருவியாச்சு. இது மாதிரி பெருசா இருக்கணும். ரொம்ப சின்னதுல துருவ வேண்டாம். இப்ப இந்த துருவன உருளைக்கிழங்க தண்ணீல நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 தடவ கழுவிக்கலாம். இப்ப கழுவியாச்சு. இப்ப கழுவுன உருளைக்கிழங்க நான் ஒரு துணியில சேர்த்து பிழிஞ்சுக்கிறேன். இந்த மாரி வெள்ள துணியில டைட்டா பிழிஞ்சிக்கும்போது நல்லா உங்களுக்கு தண்ணி இல்லாம சுத்தமா கிடைக்கும். அதனால துணியில சேர்த்து நல்லா வடிகட்டி இந்த மாரி பிழிஞ்சு எடுத்துக்கங்க. இப்ப நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சுத்தமா தண்ணியே இல்ல பாருங்க. இப்ப நம்ம இதுல ஒரு பெரிய வெங்காயத்த நைஸா கட் பண்ணி வச்சுக்க அத சேர்த்துக்கலாம். நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்பதான் இந்த உருளைக்கிழங்கோட நல்லா பைண்ட் ஆகும். இதுக்கு மசாலா சேர்த்துக்குவோம். கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 3 பெரிய பல்லு பூண்ட நல்லா துருவி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சமா இது கலருக்காக தான் சேர்க்குறோம். இப்ப எல்லாத்தையுமே இதில சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட் சேர்க்குறேன். நீங்க பார்த்து சேர்த்துக்குங்க. இதுக்கு உப்பு அதிகம் தாங்காது. நீங்க எல்லாமே கலந்து சேர்த்த பிறகு செக் பண்ணிட்டு திரும்ப பார்த்து சேர்த்துக்குங்க. இது கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்குங்க. நமக்கு இதுதான் பைண்டிங்க்காக சேர்க்குறோம். இப்ப எல்லாத்தையுமே நல்லா கலந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியே போதும். நல்லா டைட்டா பெசஞ்சுக்குங்க. பிடிக்கிற அளவுக்கு வர மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கங்க. இப்ப உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இது மாதிரி மாவ எடுத்து நம்ம கையில வச்சு ஷேப் பண்ணிக்க போறோம். கையில எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி மாவு எடுத்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாவும் இல்லாம, ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஓரத்துல அது பிசுறு எதுவும் இல்லாம அழகா தட்டிக்கிங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்ப நம்ம எண்ணெய் காய வச்சிருக்கேன். இதுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிக எண்ணெயும் எடுக்காது, எண்ணெயும் குடிக்காது. இப்ப நம்ம தட்டி வச்சுக்கிற எல்லா ஹேஷ் ப்ரவுன் இதையும் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கருகிடும். ரொம்ப லோவாவும் வைக்கக்கூடாது, வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு செட் ஆகி ஓரமெல்லாம் வெந்த மாதிரி தெரியும் போது திருப்பி விட்டுக்குங்க. இப்ப இது வேகல. இதெல்லாம் வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். திரும்பவும் அப்படியே விட்டுருங்க. பின்பக்கம் நல்லா வேகணும். இது கொஞ்சம் நிதானமா தான் வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்குங்க. இப்ப பாருங்க, அந்த சைடு எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 தடவ திருப்பி விட்டு நல்ல கலர் மாறின உடனே எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நிதானமா தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா இது உருளைக்கிழங்கு நம்ம பச்சையா சேர்த்துருக்கோம். அது வேகணும் நல்லா. இப்ப பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இது பாருங்க, இந்த கலர் தான் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க இந்த கலர். இந்த மாதிரி 2 சைடும் இந்த கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப திருப்பி விட்டு அந்த சைடு நல்ல கலர் வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நல்லா 2 சைடு வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஹேஷ் ப்ரவுன் ரெசிபி பார்த்தாச்சு. டீ போடுற நேரத்தில ஈஸியா நீங்க உருளைக்கிழங்க துருவி டக்குன்னு எல்லா மசாலாவையும் சேர்த்து இந்த மாரி ரெடி பண்ணி ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க மொறு மொறுன்னு எவ்வளோ சாஃப்ட்டா உள்ள சாஃப்ட்டா மேல கிரிஸ்பா இருக்குது. கட்டாயமா நீங்க செஞ்சு பாருங்க. ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.